வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகிருச்சு. வெளியான சூழ்நிலையில் இப்போ வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பள்ளிகளுக்கு எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய கிராமம் பஞ்சாயத்தில் வார்டுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுமாரி பள்ளிகள் இருக்கும். அந்த பள்ளிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் மிக மிக முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, இது கூட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஒன்ஸ் ஆட் பண்ணணும், எப்படி இந்த ஃபார்ம்ஸை வந்து ஃபில் பண்ணுறது, சரி இப்போ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கிடைக்கும், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறையா பேர் கமெண்ட்டில் வந்து கேட்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ எங்களுடைய ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்யூனிட்டி மட்டும்தான் விண்ணப்பிக்கணும், அதாவது அதர் கம்யூனிட்டி நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி, அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இப்போ இந்த கம்யூனிட்டிக்கு இந்த ஸ்கூல் அப்படின்னா அது எப்படி, அதாவது அடுத்த கம்யூனிட்டிக்கு அந்தந்த ஸ்கூல் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு ஜியோலே பாஸ் இருக்கா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஒன்ஸ் பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம், தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்க முடியும். பல விதமான அப்டேட்ஸ்களையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதற்கு நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அரசு அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான வேலைவாய்ப்புகளும் சரி, உடனடி அப்டேட்களும் சரி, நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் வந்து ஜாப்ஸ்க்கு உடனடியாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அதற்குண்டான வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் ஒன்ஸ் பார்த்தீங்களா கொண்டுட்டு போகணும், அதாவது நேர்முக தேர்வுக்கு, அதாவது நீங்கள் கட்டாயமாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேர்முக தேர்வுக்கு அழைப்புதல் கடிதம் கொடுக்கறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா போன டைமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அழைப்புதல் கடிதம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இஷ்யூவாக ஆணுச்சு. ஆனால் கேஸ் எதுவும் போடுற அளவுக்கு போகலை. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இது கேஸ் போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப செக்யூராக இதை வந்து கையாளுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி மையங்களிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கப்படுது ஒரு சில மாவட்டங்களில். இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் யூனியன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸில் கொடுக்கப்படுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே 38 மாவட்ட வாரியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிப்பு. எலெக்ஷனுக்கு இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷம் சம்திங் இருக்கிறதுனால உடனடியாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பை வந்து அறிவித்து உடனடியாக வந்து ஆட்களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. எல்லா விதமான பள்ளிகளிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில காலி பணியிடங்கள் இருக்குது. அது எவ்வளோ காலி பணியிடங்கள், எப்படி என்ன அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷனோட இணைச்சு அனுப்பக்கூடிய ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 10th 12th 8th மார்க் ஷீட்டு, டிசி, உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், அதாவது பிறப்பு சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம வந்து கொண்டு போகணும். அடுத்தது ஜாதி சான்றிதழ் கொண்டு போகணும், உங்களுடைய ஆதார் கார்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் ப்ரூஃப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு போகணும். அதே இது எல்லாத்தோட மிக மிக முக்கியமான ஒரு இது என்னன்னா தூரச் சான்றிதழ். இந்த தூரச் சான்றிதழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக விஏஓ ஆஃபீஸில் கேட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கணும். கட்டாயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஏஓ கொடுப்பாரு. அதற்குண்டான எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல தான் இருக்கீங்க அப்படிங்கிறத அந்த விஏஓ கன்ஃபார்ம் பண்ணணும். நேரடி மூலமாகவோ இல்லை நீங்கள் கொண்டு வர ப்ரூஃப்ஸ் மூலமாகவோ அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த கன்ஃபார்ம் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய விஏஓ உதவியாளருக்கு உங்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நீங்கள் இருக்கக்கூடிய வீடோ அட்ரஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஏஓடைய உதவியாளருக்கு தெரியும்.
உடனடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து எலிஜிபிள் படுத்துவாங்க, தெரியப்படுத்துவாங்க. அது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்படியே போகும். ஓகேங்களா? இது எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட சேனலை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிய வரும். அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னென்ன அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாவட்டம் பள்ளிகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மாவட்டங்கள் விடுபட்டு இருக்கோ, எந்தெந்த மாவட்டங்களுக்கு அப்டேட் வராமல் இருக்கோ நீங்கள் வந்து தாராளமாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த இது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதாவது மாவட்டம் என்ன, பள்ளிகளின் எண்ணிக்கை, அங்கே வந்து எவ்வளோ என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரியலூரில் 12 பள்ளிகளுக்கு அப்டேட்டு அப்படிங்கிற மாதிரி. அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது செங்கல்பட்டுக்கு 25 பள்ளிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலி பணியிடங்கள். 25 அப்படின்னா 50 காலி பணியிடங்கள் அப்டேட்டடு. அதாவது சமையல் உதவியாளர், சில பள்ளிகளுக்கு பொறுப்பாளரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமையல் உதவியாளருக்கு எவ்வளோ படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. 10வது ஃபெயில் ஆகிருக்கணும். அதாவது பாஸ் ஆகிருக்கலாம், ஃபெயில் ஆகிருக்கலாம், ஆனால் 10வது போயிருக்கணும். 8th பாஸ் 9th பாஸ்லாம் நாட் எலிஜிபிள். 10th ஃபெயில் ஆகிருக்குன்னு அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. ஒன்று இது ரெண்டுக்கும் ஓகேங்களா? சமையல் உதவியாளருக்கு. அதேமாரியே பொறுப்பாளருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் கேட்டகரியில் போயிடுவீங்க. எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா 12th கம்பல்சரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது கோயம்புத்தூர் 109 பள்ளிகள், கடலூர் 54 பள்ளிகள், தருமபுரி 13 பள்ளிகள், திண்டுக்கல் 13 பள்ளிகள், ஈரோடு 17 பள்ளிகள், கள்ளக்குறிச்சி 15 பள்ளிகள், காஞ்சிபுரம் 9 பள்ளிகள், கன்னியாகுமரி 28 பள்ளிகள், கரூர் 16 பள்ளிகள், கிருஷ்ணகிரி 11 பள்ளிகள், மதுரை 12 பள்ளிகள், மயிலாடுதுறை 20 பள்ளிகள், நாகப்பட்டினம் 29 பள்ளிகள், நாமக்கல் 46 பள்ளிகள், நீலகிரி 24 பள்ளிகள், பெரம்பலூர் 4 பள்ளிகள், புதுக்கோட்டை 24 பள்ளிகள் காலி பணியிடங்கள் அப்டேட்டடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மாவட்டத்திற்கெல்லாம் விடுபட்டு இருக்கோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக தெரியப்படுத்துங்க. நாங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஏதாச்சும் அப்டேட்னால் உடனடியாக அறிவிப்பு கொடுப்போம். நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலுமே எங்களிடத்தில் நீங்கள் வந்து தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷன் மூலமாக நீங்கள் வந்து கேட்கலாம். பலவிதமான தகவல்களை நாங்கள் வந்து அப்டேட் மூலமாக கொடுப்போம். நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வரக்கூடிய மாவட்டங்கள் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அரசு அறிவிக்கக்கூடிய பலவிதமான தகவல்களை நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை 24, ராமநாதபுரம் 32, ராணிப்பேட்டை 44 பள்ளிகள், சேலம் 61 பள்ளிகள், சிவகங்கை 24 பள்ளிகள், சிவகங்கை வந்து 24 பள்ளிகள், தென்காசி 28 பள்ளிகள், தஞ்சாவூர் 24 பள்ளிகள், தேனி 40 பள்ளிகள், திருப்பத்தூர் 45 பள்ளிகள், திருவாரூர் 47 பள்ளிகள், திருவாரூர் அது திருவள்ளூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
47, திருவாரூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 பள்ளிகள், தூத்துக்குடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளிகள் வந்திருக்கு. இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட்டடு. இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போக போக நிறைய விதமான அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறோம். விடுபட்ட மாவட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் வந்து 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக இங்கே வந்து தொடர்பு பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சிராப்பள்ளி 22 பள்ளிகள், திருநெல்வேலி 15 பள்ளிகள், திருப்பூர் 59 பள்ளிகள், திருவண்ணாமலை 46 பள்ளிகள், வேலூர் 21 பள்ளிகள், விழுப்புரம் 28 பள்ளிகள், விருதுநகர் 25 பள்ளிகள். எந்தெந்த மாவட்டங்கள் விடுபட்டிருக்கோ கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்துக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.